வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கிற போஸ்ட், ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன், விஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், ரிசர்வேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கிற போஸ்ட். ஃபஸ்ட்டு வந்து என்ன போஸ்ட்னு பார்த்துட்டிங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். செகண்ட் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் நான் செக்யூரிட்டி. தேர்ட் போஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட். ஃபோர்த் போஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் செக்யூரிட்டி. அண்டு ஃபிஃப்த் போஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். சிக்ஸ்த் போஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். செவன்த் போஸ்ட் பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் கம் டைப்பிஸ்ட். எயித் போஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா டைப்பிஸ்ட். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பர்சனல் கிளர்க். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அசிஸ்டண்ட். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், ட்ரைபல் யூத். இதெல்லாம் தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கிற போஸ்ட். ஓகேங்களா. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஏஜ் லிமிட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்துட்டிங்கன்னா 18 இயர்ஸ். மேக்ஸிமம் ஏஜ் ஜென்ரல் எக்ஸாமினருக்கு பார்த்துட்டிங்கன்னா 32 இயர்ஸ். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 37 இயர்ஸ். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அது பார்த்துட்டிங்கன்னா ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன். ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷனை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். எஸ்எஸ்எல்சி குவாலிஃபிகேஷனில் என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட், ஃபாரஸ்ட் வாட்சர், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ஓகேங்களா. அடுத்தது ஃபயர் செகண்டரி, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் கார்டு. ஓகேங்களா. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா டிகிரி லெவல். ஓகேங்களா. டிகிரி குவாலிஃபிகேஷன் என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட், டைப்பிஸ்ட், அசிஸ்டண்ட், பர்சனல் கிளர்க், ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். ஓகேங்களா. அதனால டிகிரி வித் டைப்பிங், ஷார்ட்ஹேண்ட் ப்ளஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸ். இதெல்லாம் இந்த குவாலிஃபிகேஷன், இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் டைப் ரைட்டிங், ஷார்ட்ஹேண்ட், கம்ப்யூட்டர் கோர்ஸ் இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி போஸ்ட் இருக்குன்னா டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட், பர்சனல் கிளர்க், இந்த மாதிரி போஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் டிகிரி ப்ளஸ் கோஆப்ரேஷன் ட்ரைனிங் ப்ளஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனில் என்னென்ன சப்ஜெக்ட், கொஸ்டின்ஸ், மார்க், ஹவர்ஸ், டைப்பு, அப்போ அதோட மெத்தட் இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். மொத்த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். மார்க் வந்து பார்த்திங்கன்னா 150. ஈச் கொஸ்டின்ஸ் 1.5 மார்க்ஸ். ஓகேங்களா. அப்படி பார்த்தோம்னா 150 கொஸ்டின்ஸ். டைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். மெத்தட் பார்த்தீங்கன்னா OMR மெத்தட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின்ஸ். மார்க் பார்த்தீங்கன்னா 150. சேமே ஆஸ் ஈச் கொஸ்டின் 1.5 மார்க் இருக்கும். ஓகேங்களா. டைப் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு. மெத்தட் பார்த்தீங்கன்னா OMR. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி. மொத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 25. டைப் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் இருக்கும். மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா OMR. ஓகேங்களா. மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ். ஓகேங்களா. உங்களுக்கு மொத்தமாக 3 ஹவர்ஸ் இருக்கும். இந்த எக்ஸாம் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. அது எந்தெந்த மாதிரி போஸ்ட்டுக்குன்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர். ஓகேங்களா. அதில் பார்த்துட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கு மேல் கேட்டகரி ஜென்ரலில் உங்களுக்கு ஹைட் வந்துட்டு 163 இருக்கணும்.
செஸ்ட் வந்துட்டு 79 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறப்ப 5 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேங்களா? ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், மேல் மேலில் எஸ்டி அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஹைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 152, செஸ்ட்டு நார்மல் வந்து பார்த்துட்டிங்கன்னா 74, செஸ்ட் எக்ஸ்பென்ஷன் பார்த்துட்டிங்கன்னா 5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபீமேல் ஜென்ரல், அவங்களோட ஹைட்டு பார்த்துட்டிங்கன்னா 150. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபீமேலில் எஸ்டி, தேர்ட் ஜெண்டர், எங்களாவது பார்த்துட்டு ஹைட்டு பார்த்துட்டிங்கன்னா 145. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா விஷன் ஸ்டாண்டர்ட், போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், இவங்களோட விஷன் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் விஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 6/6 விஷன் இருக்கணும் இன் போத் ஐஸ் வித்தவுட் கிளாஸஸ். ஓகேங்களா? 0.5 நியர் விஷன், ஃபுல் ஃபீல்ட் ஆஃப் விஷன். ஓகேங்களா? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் கேட்டகரைஸ் கொடுத்துருக்குறாங்க. எஸ்சிக்கு பார்த்துட்டிங்கன்னா 15%, எஸ்சிஏக்கு பார்த்துட்டிங்கன்னா 3%, எஸ்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா 1%, பிசிக்கு பார்த்துட்டிங்கன்னா 26.5%, பிசி முஸ்லீமுக்கு பார்த்துட்டிங்கன்னா 3.5%, மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸ் அண்டு டினேட்டிஃபைட் கம்யூனிஸ் இவங்க பார்த்துட்டிங்கன்னா 20%. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் உமனுக்கு வந்துட்டு 30%, பிஹெச்டிஎம்க்கு வந்துட்டு 20%, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்துட்டிங்கன்னா 5%, டிஸ்ட்ரிக்டிவ் விடோவுக்கு 4%. நன்றி மக்களே. இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 4 பற்றின தகவல்களை பார்த்தோம். இதே மாதிரி வீடியோஸ் அடுத்து என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வேணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.